அதாவது குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, அ பணிவிடை செய்தே வளர்க்க வேண்டும். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து, அதுமாரி பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யணும். உதாரணத்துக்கு வந்து, இப்போ வந்து ஒரு சனிக்கிழமை ஆனா, எண்ணெய் தேய்ச்சு குழந்தைகளுக்கு நீங்க எண்ணெய் தேய்ச்சு விடணும். எண்ணெய் தேய்ச்சு மசாஜ்லாம் பண்ணணும். அப்போ உங்க குழந்தைகளையும் உங்களுக்கு மசாஜ் பண்ண சொல்லணும். உங்களுக்கு வந்து எனக்கு கையில எண்ணெய் தேய்ச்சு விடு, எனக்கு தலையில எண்ணெய் தேய்ச்சு விடு. இந்த மாரி தான் குழந்தைகள வளர்க்கணும். அப்ப நல்லா இருக்கும்போதே இந்த உடலை பேண பழகிக் கொண்டவர்கள், திடீர்னு உடம்பு சரியில்ல, என்ன நீ பார்த்துக்கல, அ எனக்கு கை, கால் ஏதாவது பண்ணிவிடு, வெந்நீர் போடு, எனக்கு ஏதாவது பண்ணிவிடுன்னா, அந்த குழந்தைகள் செய்ய மாட்டாங்க. உடம்பு சரியில்லனாலே பெரிய பிரச்சனை தான் போலுக்க. நம்ம எப்படி வளர்க்கணும்? பணிவிடை செய்து பழக்க வேண்டும். ஏதாவது எனக்கு மசாஜ் பண்ணிவிடு. இந்த பேன்லாம் பார்ப்பாங்கல்ல. இன்னொருத்தர் நம்ம உடம்புல ஏதாவது பண்றது, பேன் பார்க்குறது அது மாரிலாம் இல்லாம, பேன் எல்லாம் இனிமே இருக்காது. தலையில ஏதாவது ஆயில் பண்ணி விடு, மசாஜ் பண்ணி விடு. ஒரு அப்பா என்ன பண்ணணும், தன்னுடைய மகன்கிட்ட எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்றா அப்படின்னு சொல்லணும். அதுபோல அந்த அப்பாவும் டேய் வா அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு மசாஜ் பண்ணி விடணும். மக ம அந்த மாரி வந்து ஒரு வாழ்க்கை முறை. அம்மா என்ன பண்ணும், மகன்கிட்ட டேய் மகனே இங்க வாடா, எனக்கு கொஞ்சம் இந்த தலையில ஏதாவது பண்ணிவிடேன், அப்படியே மசாஜ் பண்ணிவிடேன். இந்த நெத்தியில இந்த தைலத்த வந்து நெத்தியில தடவி இந்த மாரி ஏதாவது பண்ணிவிடேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கை கால்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி தான் வளர்க்கணும் குழந்தைகள. நல்லா இருக்கும்போதே பணிவிடை செய்து வளர்க்க வேண்டும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நோய் வரப்போறதில்ல. நீங்க அந்த மாரி வளர்த்தீங்கன்னா, நல்லா இருக்கும்போதே உடலுக்கு அதெல்லாம் பண்ணி, இதெல்லாம் பண்ணி இப்போ வந்து ஒரு அப்பா என்ன பண்ணுவாரு, ஒரு தனது சின்ன மகன்கிட்ட போய் அல்லது பொண்ணுகிட்ட போய், "நான் படுத்திருக்கேன், என் முதுகுல ஏறி மிதி" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரிலாம் இருக்குல்ல. அது மாரி தான் வந்து நம்ம குழந்தைகள பணிவிடை செய்தே வளர்க்க வேண்டும். நம்ம உடம்புக்கு அது தேவையா இருக்கு. நம்ம உடம்பு ஆரோக்கியத்திற்கு அது தேவையாக இருக்கிறது. பிற்காலத்தில வந்து இப்போ உண்மையில மனிதர்கள் வாழ்க்கை வந்து நமக்கு யாராவது ரொம்ப உதவியா இருக்கணும். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா, நமக்கு யாராவது உதவியா இருக்கணும். இந்த மாரி அப்பப்ப வந்து கைய புடிச்சு விடணும், கால புடிச்சு விடணும், மசாஜ் பண்ணி விடணும். ஏதாவது பண்ணி விட்டா தான் நம்ம ஆரோக்கியமா இருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இது தேவையா இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் தேவையா இருக்கு. அந்த மாரி தான் நம்ம குழந்தைகள வளர்க்கணும். அந்த மாரி தான் நம்ம குழந்தைகள பழக்கப்படுத்தணும். எனக்கு சாப்பாடு ஊட்டி விடு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன், நீ எனக்கு ஊட்டி விடு. இந்த மாரி. அந்த மாரி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கணும். ரொம்ப நெருக்கமா பார்த்துக்கணும். அந்த உடலை கவனிக்க வேண்டும். உடலை பராமரிக்க வேண்டும். இன்னைக்கு வந்து பிரிஞ்சுட்டோம். அந்த தொடர்பே இல்லாம பிரிந்துட்டோம். இப்ப அழுக்கு தேய்ச்சு இப்ப இப்ப நான் எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல அவர் குளிக்கும்போது நான் முதுகுல அழுக்கு தேய்ச்சு விட்டுருக்கேன். அ அந்த மாரியான இன்னைக்கு பார்த்தா பாத்ரூம்ல அப்பா உள்ள பூந்துப்பாரு. அப்புறம் குளிச்சுட்டு வெளிய வருவாரு. அந்த அனுபவமே இப்ப கிடையாது. அப்ப நான் குறைவான அனுபவம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்படி தான் குழந்தைகள வளர்க்கணும். இந்த மாரி பணிவிடை செய்து, அது பெத்தவங்களுக்கு மட்டும் கிடையாது. பிள்ளைகளுக்கும் பெத்தவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும். அந்த மாரி வாழ்ந்தா தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா, நமக்கு தேவையாக இருக்கு. நெறைய மசாஜ் பண்ணி விடணும். ஏதாவது ஆயில் ஆயில் மசாஜ் பண்ணணும். உடம்பு அந்த அளவுக்கு உடம்பு ஹீட்டா இருக்கும். ஆயில் மசாஜ் பண்ணா நல்லாருக்கும். நல்லா தூக்கம் வரும். வாரத்தில ஒரு ஒரு தடவையாவது இந்த மாரி பண்ணணும். அத நாம பண்ணிக்க கூடாது. ஏன் நாம பண்ணிக்க மாட்டேங்கிறோம் தெரியுமா? நாமளே நமக்கு பண்ணிக்கிறோம். அதுதான் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. நமக்கு யாராவது நம்ம பையன் பண்ணி விடுவான். சனிக்கிழமையானா என் பையன் எனக்கு எண்ணெய் தேய்ச்சு மசாஜ் பண்ணி விடுவான். அல்லது என் பொண்ணு வந்து எனக்கு நல்லா தலையில எண்ணெய் தேய்ச்சு மசாஜ் பண்ணி விடுவா. அப்படின்னா அது சந்தோஷம். அந்த மாரியான விஷயங்களுக்கு பிறர் நமக்கு செய்ற பணிவிடைகளுக்கு நாம அடிமையாகணும். பிறருக்கு நாம் பணிவிடை செய்வதற்கு நாம் பழக்கப்படுத்த வேண்டும். இது இயற்கையான விஷயம். இப்படி தான் குழந்தைகள வளர்க்கணும். இன்னைக்கு பார்த்தா அப்படி ஒரு விஷயமே இங்க இல்ல. அத நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு மனிதர்கள் தனித்து போய்விட்டார்கள். பிறரை தொடுவதற்கே ஒரு அப்பாவ பையன் தொடுறதுக்கே பிடிக்கல. ஒரு அம்மாவையோ சரி, ஒரு அம்மா தனது பிள்ளைகள் வந்து தன்னை தொடுவதற்கே அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு மனித மனிதருடைய அருகாமையை விரும்பாமல் போய்விட்டார்கள். மனிதர்களுடைய அருகாமையை விரும்பாத மனிதர்கள் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, நாம சாப்பிடுற உணவு தான் அதுக்கு காரணம். உணவுல தான் அந்த தப்பு இருக்கு. நம்ம இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய்யெல்லாம் இருக்குல்ல. இத்தகைய உணவுகள் நமது உணர்ச்சிகளை கெடுத்து விட்டது. அதனால வந்து தப்பான ஆசைகளை ஏற்படுத்துகிறது. தப்பான உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிறது. தப்பான உணர்ச்சிகள், தவறான உடல் உறவு, அதுபோன்ற ஆசைகள். தவறான உடல் உறவு, உறவுகள வந்து
இது வந்து உறவுகளை வந்து உறவுகளாக கட்டுப்பாடுகள் இல்லாமல் செய்துவிட்டு கட்டுப்பாடுகள் இல்லாமல் மனிதர்களை பார்ப்பதற்கு இது வழி செய்கிறது இந்த உணவு, அரிசி கேழ்வர உணவுலாம். அதனால தான் இன்றைக்கி யாரையும் தொட விடாத. இன்றைக்கி ஆண்களை ஒரு ஓரினச் சேர்க்கை எல்லாம் பெருகி போச்சு பாருங்கள். ஓரினச் சேர்க்கை, விபச்சாரம் அப்படி இருக்கும்போது தான் மனிதர்கள் யாரையும் தொட மாட்டேன்றாங்க. பக்கத்திலே போக மாட்டேன். மனுஷங்கிட்ட பேசுகிறதே தப்பு, மனுஷங்க கெட்டவங்க அப்படிங்கிற நினப்பு ஏன் வருதுன்னா, இந்த உணவுகள் ஏற்படுத்துது. ஏன்னா இந்த உணவு எப்படிப்பட்ட நீங்கள் வந்து அரிசி கேழ்வர சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு அடிமைத்தன ஆசை வரும். மனிதர்களை அடிமைகளாக பார்ப்பீர்கள். மனிதர்களை மனிதர்களாக பார்க்க மாட்டீர்கள். ஒரு மனைவியை அடிமையாக பார்ப்பீங்க. ஒரு மகனை அடிமையாக பார்ப்பீங்க. அடிமையாக பார்க்குறதுக்கு நம்ம யாரையும் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் நமக்கு அந்த மாதிரி தான் வருது. நம்ம அனுமதிக்க மாட்டோம். ஆனால் நமக்கு அடிமையாக பார்ப்பதற்கு தான் எனக்கு யோசிக்கிறேன். காரணம் உணவு தான் காரணம். நீ தப்பான உணவு சாப்பிட்ற. சரியான உணவு, காய்கறிகளை பச்சையாக சாப்பிடு. அப்போ தான் நீ மனிதர்களை மனிதர்களாக பார்ப்ப. ஒரு மகளை மகளாக பார்ப்ப. ஒரு மகனை கூட இன்றைக்கி அடிமையாக தான் பார்க்குறாங்க. அப்பாவை அடிமையாக பார்க்குறாங்க. பெற்றவங்க அது மாதிரி அடிமையாக பார்க்கும்போது தான், நீ என் பக்கத்தில் வராத, நீ என்கிட்ட பேசாத, என்னை தொடாத. ஒரு மகள்ங்கிற அந்த பாசம் இல்லை. ஒரு அடிமையாக பார்க்கும்போது அங்கே பாசம் இருக்காது, அன்பு இருக்காது. அடிமையாக பார்க்கும்போது தான் மனித உணர்ச்சிகள் கெட்டு போய்விட்டது. கெட்டு போய் இன்றைக்கி விபச்சாரம்லாம் பெருகி போனதுக்கு காரணம். அதனால தான் மனிதர்கள் இந்த மாதிரி பணிவிடை செய்து குழந்தைகளை வளர்க்கிற அந்த நடைமுறை காணாமல் போய்விட்டது. ஒரு அப்பா வந்து இன்றைக்கி வந்து பிள்ளைக்கு பணிவிடை செஞ்சாலே பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. ஒரு மகளுக்கு பணிவிடை செய்கிறான், மகளுக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு, சின்ன மகளுக்கு, ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்கிற மகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி அப்பா குளிப்பாட்டுறாருனாலே அப்பாவை சந்தேகப்படுவாங்க. அந்த அளவுக்கு சந்தேகத்திற்குரியவர்களாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள். நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லை. காரணம், சந்தேகத்தை அந்த மாதிரி ஒரு உணவை சாப்பிடுகிறார்கள். அரிசி உணவுகளெல்லாம் சமைச்சு சாப்பிட்ற, உப்பு போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து மனிதர்களின் எண்ணங்களை, பண்புகளை கெடுத்து விட்டது. ஒரு நல்ல குணங்களை கெடுத்து விட்டது, கெட்டவர்களாக மாற்றிவிட்டது. உணர்ச்சிகள்லாம் கெட்டுப்போச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த பணிவிடை செய்து வளர்க்கிற அந்த நடைமுறை. அப்போ பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். அப்போ தான் மனுஷங்களாக பார்ப்பேன். அன்புன்னா என்ன, பாசம்னா என்ன? இன்றைக்கி நிர்வாணத்தை பார்க்குறக்கே நம்ம பயப்படுறோம். காரணம், இந்த அரிசி உணவுகள் அடிமைகளாக பார்க்குறோம். அதனால தான் உடம்பை மூடிட்டாங்க. நீ வந்து மனிதர்களை பார்க்கும்போது மனிதர்களாக பார்க்கணும், அம்மாவாக பார்க்கணும். ஆனால் அடிமையாக பார்க்குற. அடிமைன்னா அங்கே உறவே கிடையாது. அவள் அம்மாவாக இருந்தான்னா, மகளாக இருந்தானா, மனைவியாக இருந்த வித்தியாசமே தெரியாது. அடிமை, அவ்வளோதான். அவள் அடிமை. அதனால தான் உடம்பை மூடிக்கிறாங்க, ஆடையால் மூடிக்கிறாங்க, கூச்சத்தில். எல்லாரும் அப்படி தான் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதனால தான் உடம்பை ஆடையால் மூடுறாங்க. அப்போ நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது தான் பச்சையாக சாப்பிட்ணும். அதே நேரத்தில் அரிசி, கேழ்வரை, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதை சாப்பிடக்கூடாது. தேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது இந்த மாதிரியான ஒரு உணவு கட்டுப்பாடு. நம்ம உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது. இத்தகைய ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்போது நீங்கள் வந்து மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பீர்கள். அம்மாவாக பார்ப்போம், சகோதரியா, மனைவி. இப்போ நிர்வாணமாக ஆனால் அப்போ வந்து நம்ம நிர்வாணத்தை ஏற்றுக்கொள்ளும். நிர்வாணமாக இருந்துட்டா உடனே மனைவி ஒரு சகோதரி தவறாக தெரிய மாட்டா. நிர்வாணமாக இருந்துட்டா அம்மா வந்து தவறாக உனது கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நாம் உண்ணுகிற உணவு தான், நீ ஆடை அணிந்திருந்தால் கூட அது தவறாக சித்தரிக்கிறது. ஆடை அணிந்து விட்டால் மட்டும் நீ தப்பித்து விட முடியுமா? அம்மாவையே தப்பாக பார்க்குற, சகோதரியவே தப்பாக பார்க்குற, ஒரு சகோதரனையே, அப்பாவையே தப்பாக பார்க்குற. பெண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஏதோ ஆண்களுக்கு தான் பிரச்சனை, பெண்கள் ரொம்ப உத்தமர் அப்படி கிடையாது. 2 பேருக்குமே அப்படி தான். 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்களுக்கும் பார்வை கெட்டுவிட்டது. அப்போ நீ வந்து உறவுகளை அதற்கேற்ற தன்மையோடு, இப்போ நிர்வாணமாக இருந்துட்டால் தவறான நோக்கத்தோடு பார்ப்பார்கள். அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துது. நம்ம சாப்பிட்ற அரிசி, கேழ்வரை, மாமிசம் சமைச்சு சாப்பிட்றது அடிமைகளாக பார்க்க வைக்கிது, தப்பாக பார்க்க வைக்கிது. அதனால் நம்ம ஆடை கொண்டு உடலை மூடுகிறோம். ஆடை கொண்டு மூடினாலும் தப்பாகத்தான் பார்க்க வைக்கிறது. அதுவே பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் நாம் வந்து இந்த நிர்வாணமாக இருந்தாலும் ஒரு அம்மாவை அம்மாவாக பார்க்க வைக்கும், அப்பாவை அப்பாவாக பார்க்க வைக்கும், சகோதரன் அவன் நிர்வாணமாக இருந்தால் கூட சகோதரியும் நிர்வாணமாக இருப்பாள், சகோதரனும் நிர்வாணமாக இருப்பான். இருந்தாலும் சகோதரியை சகோதரியாகவும், சகோதரனை சகோதரனாகவும், அம்மாவை அம்மாவாகவும், அப்பாவை அப்பாவாகவும் பார்ப்பதற்கு நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும். பச்சையாக சாப்பிட வேண்டும். சமைச்சு உப்பு போட்டு வேக வச்சு மாமிசம், அரிசி, கேழ்வரை, கோதுமை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா
அம்மா வந்து உனக்கு அம்மாவா தெரிய மாட்டாங்க. அடிமையா தெரிவாங்க. அடிமைன்னா என்னது? இப்போ வந்து ஒரு தப்பா தெரிவாங்க. தவறான ஒரு இன்னைக்கு பாருங்க ஒரு ஆணும், ஆணும் ஆணுமே ஓரினச் சேர்க்கை. பாருங்க ஒரு ஆண் ஆணாக தெரியவில்லை. ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் வந்து பெண்ணாக தெரிகிறான். அதனால தான் ஓரினச் சேர்க்கை ஏற்படுது. பார்வை கெட்டுப்போச்சு. கண் பார்வை கெட்டுப்போச்சு. ஒரு பெண்ணுக்கு பெண்ணாக தெரியல. ஆணாக தெரிகிறாள். அதனால தான் அங்க ஓரினச் சேர்க்கை நடக்குது. ஒரு ஆட பார்த்தா ஆடாக தெரியவில்லை. அவங்க கூட ஒரு ஆடு கூட நாய்கிட்ட கூட புணர்றாங்க. உடலுறவு வச்சுக்கிறாங்க. ஒரு நாய கூட நாயா பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அதுக்கு காரணம் இந்த உணவு தான். சொகுசான இந்த உணவுகள், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுற இந்த ஊக்க மருந்து இது. அளவுக்கு அதிகமான வலிமைக்காக தான் இந்த உணவ சமைச்சு சாப்பிடுறாங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி. இத சாப்பிட்டா மனிதர்களை அடிமையா பார்ப்பீங்க. யாரையுமே அடிமையா பார்ப்பீங்க. தப்பா தான் பார்ப்பீங்க. அதான் தப்பான பார்வை. ஒரு பெரியவங்களா இன்னைக்கு பார்க்க முடியல. இன்னைக்கு நான் படிச்சுட்டேன். அப்ப எனக்கு வயசு 40. ஆனா எனக்கு கீழ நான் ஒரு வேலை பார்க்குறேன் கம்பெனில. எனக்கு கீழ 50 வயசு 55 வயசுல கூட ஒரு பெரியவர் இருக்காரு. அவர நான் வேலை வாங்குறேன். அத செய்யுங்க, இத செய்யுங்க. அப்புட்னா என்ன? உனக்கு நீ பெரியவரா பார்க்க முடியல. உன் பார்வை கெட்டுப் போச்சு. அப்ப அந்த பெரியவருக்கும் அவன் சின்னவன். அவன் சொல்ற வேலைய இவரு செஞ்சுகிட்டு இருக்காரு. அந்த சின்னவன சின்னவனா பார்க்க தெரியல. உன் கண்ணுக்கு அவன் பெரியவரா தெரியிறான். அதனால தான் அவன் சொல்ற வேலையெல்லாம் நீ செய்ற. வயசு வயசு வித்தியாசம் இல்லாம. ஒரு உன்னோட வயசுல சின்ன 10 வயசு குறைஞ்ச ஒருத்தன், அவன் மேலதிகாரியா இருக்கான். அவன் சொல்றான்னு சொல்லிட்டு நீ ஒரு வேலைய செய்ற. காரணம் என்னன்னா, உன் பார்வையும் கெட்டுப்போச்சு. அவன் பார்வையும் அவன் பெரியவங்கள வேலை வாங்குறான். நீ சின்னவங்க சொல்ற வேலைய அடிமையாக செய்ற. அடிமையாக பார்க்கிற ஒரு பார்வை இந்த அரிசி உணவுகளால் வந்தது. மாமிச உணவு இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுறதுனால, உப்பு போட்டு சாப்பிடுறதுனால வந்துச்சு. இந்த உணவுகளை சாப்பிட்டதால் தான் இந்த கடந்த காலங்கள்ல எவ்வளோ கொடுமைப்படுது. இன்னைக்கு போர் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? மனிதர்களை மனிதர்களா பார்க்க முடியல அவனால. ஒரு கேவலம் புழுக்களைப் போல பார்க்கிறார்கள். அதனால தான் குண்டு போடுறான், அழிக்கிறான். அதனால தான் போர் நடக்குது. குற்றங்கள் ஏன் நடக்குது? ஏன் கொலை பண்றாங்க? எல்லாம் மனிதர்களை மனிதர்களா பார்க்க முடியல. ஒரு நம்மள போல தான் அவங்களும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்ல. தப்பா பார்க்குறான். ஒரு கேவலமா பார்க்குறான். அற்ப உயிரினங்களாக அதனால தான் குண்டு போட்டு அழிக்கிறான். அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, கனவுகள் இருக்கு. நம்மள போல தான், நம்ம பிள்ளைகள போல தான் அப்படிங்கிற நெனப்பு வரலன்னா, அதுக்கு காரணம் இந்த உணவு தான். உணவை மாற்றினால் மட்டும் தான் மனிதர்கள் பிழைப்பார்கள். மனித இனம் பிழைக்கும். தப்பா சாப்பிட்டீங்கன்னா, மனிதர்களுக்கு தப்பா வேலை செய்யுது இந்த உடம்பு. தப்பா வேலை செய்யுது. மனிதர்களுடைய மூளை தப்பா வேலை செய்யுது. வேலையே செய்ய மாட்டேங்குது. தொடர்ந்து அப்புறம் வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க பெட்ரோல் வண்டியில பெட்ரோல் தான் போடணும். நீங்க டீசல் போட்டா என்ன ஆகும்? அது வேலை செய்யும். தப்பா வேலை செய்யும். அப்புறம் வேலையே செய்யாது. பெ நீங்க பெட்ரோல் இன்ஜின்ல போயிட்டு நீங்க மண்ணெண்ணெய் ஊத்துங்க. அது வேலை செய்யும். வண்டி ஓடும். தப்பா வேலை செய்யும். கடைசியில ஓடாது. அதுதான் மனிதர்கள் தப்பான உணவு, தப்பான எரிபொருள சாப்பிடுறாங்க. ஒரு மாடு மாமிசம் சாப்பிட்டால், அப்பவும் அந்த மாடு உயிரோட இருக்கும். அதே நேரத்தில அந்த மாடு தப்பா வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுரும். அதுவரைக்கும் மாடாக இருந்த அந்த மாடு, அதன் பிறகு எப்படி மாடாக இருப்பது என்பது தெரியாமல் குழம்பி போயிரும். மாமிசம் சாப்பிட ஆரம்பித்தால். அது புல்லை சாப்பிட்டால் தான் அது மாடாக இருக்கும். அதுபோல சிங்கம் புல்லை சாப்பிட்டால் என்ன ஆகும்? சிங்கம் பழங்களையும், காய்கறிகளையும் சாப்பிட்டா என்ன ஆகும்? அது சிங்கமா இருக்காது. தப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். இதுவரைக்கும் சிங்கமா இருக்குது அப்படின்னா சரியா இருக்கு. அப்ப இந்த புல்லு, பழங்களெல்லாம், காய்கறிகளெல்லாம் ஒரு சிங்கத்துக்கு குடுத்தா, சோத்த குடுத்தா என்ன ஆகும்? தப்பா வேலை செய்யும். தப்பா வேலை இப்போ நாய்கள பாருங்க. அது இன்னைக்கு நம்ம கூட விசுவாசத்தோட இருக்கு. நம்மள கடிக்காம இருக்கு. அது ஒரு வேட்டை மிருகம். நாம வளர்க்கலன்னா அது வேட்டையாடி தான் சாப்பிடும். வேட்டையாடுறது தான் அது சரியா இருக்குன்னு அர்த்தம். நாய் கடிக்குதுன்னா அதுதான் சரி. நாய் கடிக்கவே மாட்டேங்குது, வாலாட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அது தப்பா இருக்குன்னு அர்த்தம். தப்பா வேலை காரணம் நம்ம அந்த உணவுல என்ன உணவு குடுக்குறோம்? சோற போடுறோம், பிரியாணிய போடுறோம். இந்த மாதிரியான உணவு தப்பா சமைச்ச உணவுகள அதுக்கும் குடுக்குறோம். அது தப்பா வேலை செய்யுது. அது சரியாக வேலை செய்தால், சரியாக வாழ்க்கை வாழ்ந்திருந்தா நம்ம கூடவே இருக்காது. அது காட்டுல வேட்டை மிருகங்களா இருந்திருக்கும். அப்போ உணவு சரியா குடுத்தா தான் நம்ம உணவ சரியா வாழ முடியும். சரியா வேலை செய்யும் நம்ம மூளை. தப்பான உணவுகளை சாப்பிட்டால் தப்பா வேலை செஞ்சு கடைசியில அந்த உடம்பு வேலை செய்ய முடியாம நோய்கள் வர ஆரம்பிச்சுரும். அதனால நாம வந்து மனிதர்கள எப்படி பணிவிடை செய்து வளர்க்க வேண்டும். ஒருத்தர் தொடணும். நீங்க ஒரு அண்ணன்கிட்ட பழகுறீங்கன்னா, அண்ணனோட தோள்ல கை போட்டுக்கணும். கை போட்டுக்கிட்டு அண்ணனுக்கு கன்னத்துல முத்தம் குடுக்கலாம் ஒரு தம்பி. ஒரு தம்பிக்கு கன்னத்துல முத்தம் குடுக்கலாம் அண்ணன். அது மாரி ஒரு அக்காகிட்ட பழகுறேன்னா, அக்காவ கட்டி பிடிக்கலாம். அக்காவோட கழுத்த பிடிச்சுக்கிட்டு,
அக்கா என்னக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த மாதிரியான ஒரு அருகாமை அதில் ஒன்றும் கிடையாது. அதுக்கு பயப்படுறாங்க. ஒரு அண்ணன் அன்னைக்கு பார்த்தே பேசுறதுக்கு, ஒரு தங்கச்சியை பார்த்து பேசுறதுக்கு அண்ணன் பயப்படுறான், தயங்குறான், தடுமாறுறான். ஒரு அக்காவை பார்த்து பேசுறதுக்கே அருகாமைக்கே தயங்குறான். ஒரு அம்மாவே தனது மகனை நெருங்க விட மாட்டேன்றா ஒரு வயசுக்கு அப்புறம். ஒரு அம்மாவே தனது மகனை கட்டி பிடிக்கிறதுக்கு இங்கே பயப்படுறாங்க. வெளிநாட்டில் கட்டி பிடிக்கிறாங்கன்னா அது குளிர்காலம். அவங்க நிறைய கோட்டு சூட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க கட்டி பிடிக்கிறதுனால உடல் அந்த ஆடை வந்து ஒரு அரண் போல தடுக்கும். அவங்க கதகதப்பு தேவை. அப்போ அதை கட்டி பிடிக்கிறது. ஆனால் நம்ம நாட்டில் ஆடையெல்லாம் மென்மையான ஆடை தான் அணிவோம். கட்டி பிடிக்கும்போது அந்த உடல் உரசுறது தெளிவாக தெரியும். அதனால கட்டி பிடிக்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க. வெளிநாட்டில் அவன் கோட்டு சூட்டு கம்பளின்னு சொல்லி மூஞ்சி கொஞ்சோண்டு தான் வெளியே தெரியும். நீ அவனை போய் கட்டி பிடிச்சா உடலோட அந்த உடல் பரிசம் வந்து தெரியாது. உடலோட அந்த சூடோ எதுவுமே தெரியாது. அந்த ஆடை தான் தடுக்கும். தடிமனான கம்பளி ஆடை அது தடுக்கும். அதனால கட்டி பிடிக்கிறது அங்கே ஈஸி. ஆனால் நம்ம நாட்டில் வந்து கட்டி பிடிக்கிறது வந்து கஷ்டம். அப்போ நம்ம நாட்டிலேயே நாம் கட்டி பிடிக்கணும், தொடணும். ஒரு உறவுகளோடு அப்படி தான் பழகணும். நண்பன்னா தோளில் போட்டுக்கணும். தோளில் கை போடாமலே இவங்க நண்பர்னு சொல்லிக்கிறாங்க. தோளில் கை போடுறது கிடையாது. அப்பா இவர் தான் என்னுடைய அப்பா. அப்பா மகன் தோளில் கை போடுறது கிடையாது. மகன் அப்பாவை கட்டி பிடிக்கிறது கிடையாது. கழுத்தை பிடிக்கிறது கிடையாது. கழுத்தை பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. காரணம் நாம் பார்வை தப்பாக போச்சு. பார்வை கெட்டு போச்சு. காரணம் அதற்கு பார்வையை கெடுக்கிற உணவுகளை சாப்பிடுகிறோம். தவறான உணவுகளை சாப்பிடுகிறோம். தவறான ஒரு எரிபொருள். உணவு தான் எரிபொருள். தவறான உணவை சாப்பிடுவதால் அது நமது சிந்தனையை பார்வையை கெடுத்து விட்டது. அதனால தான் மனிதர்களாக பார்க்க முடியல, அடிமையாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த அடிமைத்தனத்தை வச்சு தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மற்றவங்கள வேலை வாங்கிக்கிட்டு, மற்றவங்கள வந்து சுரண்டிக்கிட்டு, மற்றவங்கள ஏமாத்துறது, திருடுறது எல்லாம் அடிமையாக பார்க்குறோம். மனிதராக பார்க்க முடியல ஒன்றால். பெண்களை அடிமைப்படுத்தி பார்க்கறது, தப்பாக பார்க்கறது, ஒரு குழந்தைகளை வன்புணர்வு செய்கிறது, பலாத்காரம் எல்லாமே தப்பாக. இந்த உணவு தான் காரணம். அரிசி, கேழ்வரகு, கோதுமை. நீ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், நீ எல்லாம் பலாத்காரம் பண்ண மாட்டா. உன் பார்வை சூப்பராகிடும். பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்ணும். இந்த பலாத்காரம் பண்ணுறது அந்த மாதிரி நீ நல்லா யோசிச்சு பாருங்கள். மனுஷங்கள்லாம் பச்சை காய்கறிகளை தான்ப்பா சாப்பிட்றாங்க, இலைகளை பச்சையாக சாப்பிட்றாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் கற்பழிப்பார்களா? வன்புணர்வில் ஈடுபடுவார்களா? விபச்சாரம் செய்வார்களா? திருடுவார்களா? கொலை செய்வார்களா? மாட்டாங்க. ஏன்னா அந்த உணவே நம்ம பார்வைக்கு தெரியும் அது ஒரு தூய்மையான உணவு. பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றதே சாதாரண விஷயம் கிடையாது. பலவீனமானவர்களால் அதை சாப்பிட முடியாது. மனதில் உறுதி உடையவர்கள், நேர்மையானவர்கள், நல்ல பண்புடையவர்களால் மட்டும்தான் அத்தகைய உணவு முறைக்கு தன்னை பழக்கப்படுத்தி கொள்ள முடியும். அத்தகைய உணவுகளை பச்சையாக சாப்பிட முடியும். சோறு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ஒரு நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. சோறு, மாமிசம், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றவர்கள் கண்டிப்பாக அவங்க வந்து பலவீனமானவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிடலாம்.